18ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அங்க செவ்வாய் நீசமாகி உச்ச குருவால் நீசபங்க ராஜயோகம் அடைவார். அதோட குருமங்கள யோகமும் உருவாகிறது. அதே 18ஆம் தேதி சந்திரன் விருச்சகத்துல செவ்வாயுடைய வீட்டுல நீசமாகி இருக்கும். செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் இது நீச பரிவர்த்தனை யோகமாகும். அதோடு குரு பார்வையும் சந்திரன் மீது இருக்கும். அதுவும் குரு சந்திர யோகத்தை தரும். இதனால பொருளாதார உயர்வு மட்டும் இல்லாம பல விதத்துல நல்லதொரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. வரவுக்கு அதிபதி சுக்கிரனும் 3ஆம் தேதியில 7ஆம் வீட்டுல ஆட்சி பலம் பெற்றுவிடும். அதோடு மூலத்திரிகோண வலிமையும் பெறும். இது உச்ச வலிமைக்கு நிகரானது. இந்த மாசத்துல 7ஆம் தேதியிலிருந்து கன்னி ராசியில் புதனும் உச்ச வலிமை பெறும். ராசிக்கு அது 6ஆம் வீடு. அங்க மறைந்த புதனாகவும் தனித்த புதனாகவும் வலம் வரும் என்பதால் நிறைந்த நல்ல பலனை தரும். சனியோட பார்வை புதன் மீது விழுந்தாலும் புதனுக்கு சனி நட்பு கிரகம் என்பதால் பாதிப்பு இல்லை. அப்போ மேசராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் பலமாக குரு சுக்கிரன் மற்றும் புதனும் யோகமாக செவ்வாய் மற்றும் சந்திரனும் ஆக 5 கிரகங்கள் வருவதால அருமையான ஏற்றத்தோடு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. இந்த மாதத்துல தொழில் மற்றும் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்புகள் அதிகரிக்கும். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பிசினஸ்ல காம்படிஷன் நிறைய இருந்தாலும் புதனோட வலிமையால புதிய யுக்திகளை பயன்படுத்தி உங்க பிசினஸ்ல சக்சஸ் அடைவீங்க. 11ஆம் வீட்டுல ராகு இருப்பது இன்னொரு பெனிஃபிட். உங்களுக்கு லாப ராகுவாக வேலை செய்யும். அதனால லாபம் பன்மடங்காக இருக்கும். புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் தாராளமாக தொழில் ஆரம்பிக்கலாம். அமோகமான வரவேற்பு இருக்கும். தொழில்களில் கம்ப்யூட்டர் ஐடி தொழில்கள், ஆன்லைன் கன்சல்டன்சி தொழில்கள், கால் சென்டர்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிசைனிங், அழகு சாதன பொருட்கள், ஆடை வடிவமைப்பு, ஆடைகள் மற்றும் ஆபரண நகை தொழில்கள், கலை சார்ந்த தொழில்கள் அனைத்தும் மற்றும் நிதி ஆலோசனை, கமிஷன் ஏஜென்சி, நீதி சட்ட ஆலோசனை, கல்வி நிறுவனங்கள், கல்லூரி நிறுவனங்கள் மற்றும் புரோக்கரேஜ் தொழில்கள் அனைத்தும் பெரிய அளவில் முன்னேற்றம் அடையும். விவசாயம் சார்ந்த தொழில்கள், உணவகம், உணவு சார்ந்த தொழில்கள், நிலம் விற்பனை, வீட்டுமனை விற்பனை, கட்டிட வேலை மற்றும் கட்டுமான பொருட்கள் சார்ந்த தொழில்கள் நிலையான வளர்ச்சியை பார்க்கும்.